வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சாதாரணமா பார்க்கிற ஆனா சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஃபுட்ட பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்லங்க, நம்ம ஊரு அவரக்காய் தான். பார்ப்பதற்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் இதுல உடம்புக்கு தேவையான புரோட்டீன், நார்ச்சத்து, அப்புறம் முக்கியமான தாதுக்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம மார்க்கெட்ல ரொம்ப ஈஸியாவும் மலிவாவும் கிடைக்கிற இந்த காய்கறிக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய மெடிக்கல் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? உங்க உச்சந்தலையில ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் ஒட்டுமொத்த உடம்பையும் மாற்றி அமைக்கக்கூடிய பவர் இதுக்கு இருக்குன்னா உங்களால நம்ப முடிகிறதா? ஆமாங்க, அதுதான் நிஜம். அத பத்தி தான் நாம இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ஸ்பெஷல் தொகுப்புல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, மூளை மற்றும் நரம்பு மண்டலம், இதயம் மற்றும் இரத்த ஓட்டம், செரிமானம் மற்றும் உடல் எடை, தாய்மை மற்றும் எலும்பு பலம், அப்புறம் கடைசியா இதை எப்படி சரியா சமைக்கிறதுன்னு ஒரு குயிக் ரவுண்டப் பாத்திரலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். மூளை மற்றும் நரம்பு மண்டலம். இங்க ஒரு முக்கியமான சயின்ஸ் ஃபேக்ட் இருக்கு, கவனிங்க. அவரைக்காயில எல் டோபா அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. இது என்ன பண்ணோம்னா நம்ம மூளையில டோபமைன் உற்பத்தியை தூண்டுற ஒரு மாஸ்டர் கீ மாதிரி செயல்படுது. டோபமைன்னா என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளை எப்பவும் ஆக்டிவாவும் ஹாப்பியாவும் வச்சுக்கிற ஒரு முக்கியமான கெமிக்கல் மெசஞ்சர் அது. மூளையில இந்த டோபமைன் அதிகமாகறதால என்ன லாபம்னு கேக்குறீங்களா? நம்ம ஸ்ட்ரெஸ், பதற்றம் எல்லாம் குறைஞ்சி மனசு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடும். நரம்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லாம பார்க்கின்சன் நோய்னு சொல்லப்படுற அந்த கை கால் நடுக்கம் அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இதுல பவர் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு சாதாரண காய்கறிக்கு இவ்வளவு பெரிய பவரான ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்து நம்ம உடம்போட மெயின் இன்ஜின், இதயம் மற்றும் இரத்த ஓட்டம். இப்போ இந்த ஃபேக்டை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் இதில் இருக்கிற நார்ச்சத்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை, அதாவது எல்டிஎல்ல ஒரு ஸ்பஞ்சு மாதிரி உறிஞ்சி வெளியே தள்ளிடுது. இன்னொரு பக்கம் இதில் இருக்கிற பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் நம்ம பிளட் ப்ரெஷரை ரொம்ப கரெக்டா மெயின்டைன் பண்ணுது. ஸோ மாரடைப்பு மாதிரி பெரிய ரிஸ்க்லேருந்து நம்ம ஹார்ட்டை இது சூப்பரா பாதுகாக்குது. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி டயர்டாவே ஃபீல் ஆகுதா? அப்ப இதை கவனிங்க. அவரைக்காயில இரும்புச்சத்தும் தாமரச்சத்தும் ரொம்பவே அதிகமா இருக்கு. இது நம்ம உடம்புல சிவப்பு ரத்த அணுக்களை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி அனீமியா, அதாவது ரத்த சோகை வராம தடுக்குது. ஆக்சிஜன் சப்ளை அதிகமாகறதால உங்க நாள்பட்ட டயர்ட்னஸ் எல்லாம் பறந்து போய் நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவீங்க. இப்போ மூணாவது பகுதிக்கு வருவோம், செரிமானம் மற்றும் உடல் எடை. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தீர்வு. இதுல நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால உங்க குடல் இயக்கம் சீராகி நம்ம அன்றாடம் சந்திக்கிற மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சிரும். குடல் ஆரோக்கியமா இருந்தாலே முக்காவாசி நோய்கள் நம்மள நெருங்காதுங்க. டயட்ல இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்கிறது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? ஆனா அவரைக்காய் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஏன்னா இதுல கேலரி ரொம்ப கம்மி, ஆனா புரோட்டீன் ரொம்ப அதிகம். இதை சாப்பிட்டா ரொம்ப நேரத்துக்கு பசியே எடுக்காது. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு ஜாக்பாட். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது தாய்மை மற்றும் எலும்பு பலம். கர்ப்பிணி பெண்கள் இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரைக்காயில ஃபோலிக் ஆசிட், அதாவது விட்டமின் B9 ரொம்பவே அதிகமா இருக்கு. இதை உணவுல சேர்த்துக்கும் போது வயிற்றுல வளரக்கூடிய குழந்தையோட மூளை மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். பிறவி குறைபாடுகள் வராம தடுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு புது உயிரோட ஆரோக்கியமான தொடக்கத்துக்கு இது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம எலும்புகளோட ஸ்ட்ரென்த், இதுல கால்சியம், மெக்னீசியம், மாங்கனீஸ்னு எலும்புக்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ் எல்லாம் பேக் ஆகி இருக்கு. இந்த காம்பினேஷன் நம்ம எலும்புகளோட அடர்த்தியை ரொம்பவே சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணும். இதனால என்ன பெனிஃபிட்னா, வயசான காலத்துல வரக்கூடிய எலும்பு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ், அப்புறம் மூட்டு வலி, இதுல இருந்தெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. முதியவர்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். கடைசியா உடனே கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி சமைக்கிறதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை பார்க்கலாம். அவசரப்பட்டு சமைக்க போறதுக்கு முன்னாடி இந்த 3 ஸ்டெப்ஸை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், அந்த காயோட ஓரத்துல இருக்கிற நாரை முழுசா எடுத்துடணும். கொஞ்சம் கடுப்பான வேலை தான், ஆனா இது ரொம்ப முக்கியம். செகண்ட், காயை அரைகுறையா வேக வைக்காம நல்லா சாஃப்டா வேக வைக்கணும். தேர்ட், உங்களுக்கு பித்த உடம்பு இருந்துச்சுன்னா இதை அளவோட சாப்பிட்றது தான் நல்லது. இதை ஃபாலோ பண்ணலன்னா காயோட முழு பலனும் நமக்கு கிடைக்காம போயிடும். என்னங்க, மார்க்கெட்ல ரொம்ப மலிவா கிடைக்கிற இந்த சூப்பர் காய்கறிக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? விலை உயர்ந்த மாத்திரைகளை தேடி போறதை விட மூளை வளர்ச்சியில் ஆரம்பிச்சு எலும்பு பலம் வரைக்கும் இவ்ளோ நன்மைகளை தர இந்த அவரைக்காயை இனிமே உங்க அன்றாட சாப்பாட்டுல மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.